வணக்கம். வாங்க. நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை சந்திச்சுட்டே இருக்கோம் இல்லையா? சில சமயம் அது மெதுவா வரும், சில சமயம் திடீர்னு ஒரு புயல் மாதிரி நம்மள தாக்கும். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு மாற்றம் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் நாம ஏன் அதை எதிர்க்கிறோம்? வாங்க, இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு புது டயட் ஆரம்பிக்கிறது, ஒரு புது வேலைய தேடுறது, இல்லனா நம்மளோட ஒரு பழக்கத்த மாத்திக்கிறது. இதெல்லாம் நல்லதுன்னு நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மள பின்னாடி இழுத்து பிடிச்சு வச்சிருக்கும். அது என்ன சக்தி? அதுக்கு பேரு தான் எதிர்ப்பு. அதாவது ரெசிஸ்டன்ஸ். இது ஒன்றும் கெட்ட விஷயம் இல்ல. உண்மையில இது நம்ம மூளையோட ஒரு நேச்சுரலான பாதுகாப்பு ஏற்பாடு. ஆனா பிரச்சனை என்னன்னா, சில சமயம் நம்மள பாதுகாக்க கட்டின இந்த சுவரே நமக்கு ஒரு சிறை மாதிரி ஆகிடுது. இந்த எதிர்ப்புங்கிறது நமக்குள்ளேயே ஒரு சின்ன வாய்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அது என்ன சொல்லும்னா, ஏய் எதுக்கு இந்த ரிஸ்க், இருக்கிறதே போதும், கம்ஃபர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லும். அதாவது புதுசா ஏதாவது அசௌகரியமா உணர்ந்தா அது ஆபத்துன்னு நம்மள நம்ப வைக்கும். வாழ்க்கை ஒரு புது கதையை ஆரம்பிக்க நினைச்சாலும் இது நேத்து பார்த்த அதே சீரியலை மறுபடியும் போட சொல்லும். சரி, நம்ம ஏன் இப்படி எதிர்க்கிறோம்? அதுக்கு பின்னாடி சில முக்கியமான உளவியல் காரணங்கள் இருக்கு. முதல்ல, நம்ம மூளை ஒரு சோம்பேறி மாதிரி. அது எப்பவுமே எனர்ஜியை சேமிக்கத்தான் பார்க்கும். அதனால தான் ஒரு புது வழியில போறதை விட பழகின பாதையிலேயே போறது ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, தெரியாத விஷயங்களை பார்த்தா நமக்கு ஒரு இயல்பான பயம் வரும். அது ஆபத்தா இருக்கலான்னு மூளை எச்சரிக்கை பண்ணும். மூணாவது, நம்மள நாமளே ஒரு அடையாளத்துக்குள்ள வச்சிருப்போம். ஒரு புது பழக்கம் அந்த அடையாளத்தையே கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு, நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா அதை மாத்த கஷ்டப்படுவோம். கடைசியா நமக்கு புதுசா கிடைக்க போறதை விட இப்போ கையில இருக்கிறத இழந்துருவோமோங்கிற பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை தான் நம்மள பின்னாடி எடுக்கிற அந்த சக்தி. சரி, இந்த எதிர்ப்புங்கிற கூண்ட உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு வழி என்ன? அதுக்கு பதில் ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தையில இருக்கு: திறந்த மனப்பான்மை. ஆனா நில்லுங்க, இத சும்மா எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு குணம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு உண்மையான, தைரியமான செயல். திறந்த மனப்பான்மைங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான சாய்ஸ். இது கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்குங்கிற மாயையை விட்டுட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா, பயத்துக்கு பதிலா ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வத்தோட தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறது. பாருங்க, எதிர்ப்பு என்ன பண்ணும் தெரியுமா? அது நம்மள சுத்தி ஒரு சுவரை கட்டி நம்ம உலகத்தையே சின்னதா சுருக்கிடும். ஆனா திறந்த மனப்பான்மை அது நம்ம உலகத்தை, நம்மளோட சாத்தியங்களை இன்னும் பெருசா விரிவடைய வைக்கும். இது ஒரு அழகான முரண்பாடு. அப்போ ஒரு ஓப்பன் மைண்டோட அமைப்பு எப்படி இருக்கும்? இது சும்மா புதுசா எதையாவது ட்ரை பண்றது மட்டும் கிடையாது. இது ஒரு தாகம் மாதிரி. ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்க துடிக்கிறது. ஒரு அழகான பாட்டையோ ஓவியத்தையோ ஆழமா ரசிக்கிறது. சந்தோஷத்தை மட்டும் இல்ல, கோவம், வருத்தன்னு எல்லா உணர்ச்சிகளையும் தைரியமா அனுபவிக்கிறது. முக்கியமா எப்பவுமே இப்படிதான் செய்வாங்கன்னு சொல்ற விஷயங்களை அப்படியே ஏத்துக்காம அதை கேள்வி கேட்கறது. இது ஒரு முழுமையான உயிரோட்டமான மனநிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெரிய மாற்றம் வெளியிலிருந்து வரப்போறதில்ல. அது நமக்குள்ளே, நம்ம மனசுல தான் ஆரம்பிக்கணும். இது நம்மள நாமளே பாதுகாத்துக்கிற நிலையிலிருந்து புதுசா விஷயங்களை கண்டுபிடிக்கிற நிலைக்கு மாறுற ஒரு பயணம். உண்மையான புரட்சிகரமான மாற்றம்ங்கிறது வெளியில இருக்கிற உலகத்தை மாத்துறதில்ல, உள்ளே இருக்கிற நம்ம மனசோட பார்வைய, அதோட நிலைய மாத்துறது தான். நீங்க உங்க மனச மாத்தும்போது நீங்க பார்க்கிற உலகமே மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த ரெண்டு மனநிலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. எதிர்ப்பு மனசு என்ன சொல்லும்? தினமும் செய்யற அதே விஷயம்தான் பாதுகாப்புன்னு சொல்லும். ஆனா திறந்த மனசு புதுசுல தான் எனர்ஜியே இருக்குன்னு சொல்லும். உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை கேட்டா எதிர்ப்பு மனசு அதை ஒரு ஆபத்தா பார்க்கும். ஆனா திறந்த மனசு அதை ஒரு புது தகவலா, புது டேட்டாவா பார்க்கும். தோல்வி வந்தா எதிர்ப்பு மனசு அவ்வளவுதான் முடிஞ்சுதுன்னு சொல்லும். ஆனா திறந்த மனசோ, சரி இதுல இருந்து கத்துக்கிட்டு வேற பாதையில போலான்னு சொல்லும். அதனால எப்பவும் எல்லாம் சரியா நடக்கணும்னு எதிர்பார்க்கறத விட்டுட்டு புதுசா என்ன கத்துக்கலான்னு தேட ஆரம்பிக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. சும்மாவா சொல்லாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நம்மளோட உண்மையான அறிவுங்கிறது நமக்கு எவ்வளவு தெரியுங்கிறதுல இல்ல, புது விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள எவ்வளவு மாத்திக்க தயாரா இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? ஒரு ஜிம்முக்கு போற மாதிரி தான் இதுவும். இந்த திறந்த மனப்பான்மைங்கிற மசலை நாம தான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு சில சிம்பிளான பயிற்சிகளை இப்போ பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான டெய்லி பயிற்சி. முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு எதிர்ப்பு வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்ககிட்டயே கேளுங்க, இந்த சூழ்நிலை எனக்கு என்ன கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு. ரெண்டாவது, வேணும்னே உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாட்டை கேளுங்க, இல்ல உங்க கருத்துக்கு எதிரான ஒரு கட்டுரையை படிங்க. மூணாவது, ஒரு புது ஐடியா வரும்போது இல்லை ஆனா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆம் மேலும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதோட சாத்தியங்களை யோசிச்சு பாருங்க. கடைசியா,
ஒரு விஷயம் உங்களுக்கு சங்கடமா இருக்கும்போது அதை சங்கடம்னு பார்க்காம இது ஒரு புது தகவல் அப்படின்னு உங்க மனசுல மாத்தி யோசிங்க. சரி, நாம இப்படி ஒரு திறந்த மனசோட வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அத பத்தி கடைசியா ஒரு விஷயம். அப்போ மாற்றம் நமக்கு ஒரு எதிரி கிடையாது, அது நாம வளர்றதுக்கான ஒரு மண்ணா மாறிடும். நம்ம திறந்த மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கும்போது பாதுகாப்பை இழந்துட மாட்டோம். அதுக்கு பதிலா இன்னும் ஆழமான ஒரு தைரியத்தை கண்டுபிடிப்போம். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற ஒரு பெரிய சவால இதுவரைக்கும் பார்த்த பயம்ங்கிற கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு ஒரு முழு ஆர்வத்தோட ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்தா அது எப்படி இருக்கும்? என்னென்ன புது வழிகள் பிறக்கும்? யோசிச்சு பாருங்க.